सद्गुरु दिव्य चरणारविंद की जय। எல்லாருக்கும் செரிக்கும் சரி வயத்துக்கும் சரி நல்ல ஆகாரம் இருக்கு. அதனால கோள் சொல்வதென்றாக்கு கொண்ட மட்டும் துள்ளும் கோவிந்தா என்று சொன்னார் கொண்டு உறக்கம் தள்ளும். யார பத்தியான ஏதான ஊர் பேச்சு இன்னொருத்தரை பத்தி கோள் சொல்றது அப்படின்னா வாய்ங்கிறது கொண்ட வரைக்கும் போகுமா? இங்க இப்படி உட்கார்ந்து இருக்கேலே இந்த சுவாமியை பார்த்தும் பகவதா சொல்லியும் வாயில கோவிந்தான்னு சொல்லுன்னா நான் காத்தால கிச்சடி இட்லி சாப்பிட்டது நல்லா கொண்டு உறக்கம் தள்ளும். என்ன புண்ணியம் கோவிந்தான்னு சொல்ல முடியலையே. இந்த நாக்கு பகவான் படைச்ச என்ன பிரயோஜனம்? இந்த 2 நாளும் நம்ம கோவிந்தான்னு சொல்லாம போயிட்டா எப்ப சொல்ல போறோம்? அதனால இந்த ஒரு தருணத்தை எல்லாரும் யூட்டிலைஸ் பண்ணிட்டு நாமா சொல்லும் போது பிரதிவச்சனமான வாங்கி சொல்லுவோம். சத்குரு திவ்ய சரணாரவிந்த கி ஜெயகோஷம்ங்கிறது தெம்பா இருந்தாலும் ஜெயகோஷமா இருக்கும். நீங்க எனக்கு ஒரு ஜெயிக்கிறது மேல போகணும், கொடி ஏற்ற மாதிரி. சத்குரு திவ்ய சரணாரவிந்த கி அபார கருணா சிந்து ஞானதம் அபார கருணா சிந்து கருணா ஞானதம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முதான்வரும். ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி 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 சந்திரசேகர குரு பிரணமாமி. காஞ்சியிலே அமர்ந்து கருணை மழை பொழியும் காம கோடி பீடபூமனே சதா சந்தகாலமெல்லாம் உமை பாடுகின்ற வாக்கியம் தந்தருள வேண்டும் ஐயா. உன்னையே சதா சர்வகாலமெல்லாம் பாடுகின்ற பாக்கியம் தந்தருள வேண்டும் ஐயா. கடுகியே வந்து எந்த காலடி ஓயும் முன்னே 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 காலடியில் அவதரித்த கருணை பெருங்கடலின் அவதாரமே ஆதி சங்கராச்சாரிய அவதார லோககுரு.
कंची कामाक्षि पाद पंकज पूज आनंद अद्वैत बोध गुरु आत्मविचार विधुर्जन पोषक श्री परम गुरु कडिगिये वंदे यंदन कागडिवोयम मुन्ने निन पुर्कालनि शेर्पिप्पायो शंकरा चंद्रशेखरा चंद्रशेखर வினையே கதி என்று நாடி வந்தோர் துயத்துடைக்கும் நடமாடும் 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 தெய்வமே நடமாடும் தெய்வமே காஞ்சியிலே நடமாடும் தெய்வமே என் ஹிருதயத்தில் நடமாடும் தெய்வமே 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 வினையே கதி என்று நாடி வந்தேன் நான் நலம் பல அருள்வாயே சந்திரசேகரா ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி श्री जयेंद्र सरस्वती जगद्गुरु प्रणमामि श्री शंकर श्री सत्य चंद्रशेखरेंद्र सरस्वती जगद्गुरु प्रणमामि शंकर विजयेंद्र सरस्वती जगद्गुरु प्रणमामि श्री सत्य चंद्रशेखरेंद्र सरस्वती जगद्गुरु प्रणमामि प्रणमो सद्गतिदायकं सहस्रकलाधरं सहस्रकलाधरं चतुर्वेदसागरं सामगाप्रियं सरस्वती नमामि
भजामि चन्द्रशेखर नमामि भजामि प्रणमो अगणित गुणशीलम् अमृतवाक्पशितम् अगणित गुणशीलम् अमृतवाक्पशितम् अगणित गुणशीलम् अमृतवाक्पशितम् अगणित गुणशीलम् अमृतवाक्पशितम् अनुग्रहवासिनी प्रकाशितम् अन्तर्मुखे दर्शितम् अखिल मङ्गलप्रिय अगणित दिव्य प्रकाशम् अखिल मङ्गलप्रिय सद्गुरु चन्द्रशेखर सरस्वती नमामि भजामि हर हर शंकर जय जय शंकर जगद्गुरु शंकराचार्य स्वामी समस्त सद्गुरु मंडली समस्त साधु मंडली पतित पावन भगवन् नाम की गोपिका जीवन स्मरण कस्तूरिका कस्तूरिका लक्ष्मी मुझे शाधन बदसे या
हृदये कृष्ण विधानं मदद श्यामळमानसो हृदये कृष्णाविरस्तु हृदये श्यामळमाविरस्तु कृष्णाविरस्तु मम हृदये आविरस्तु कृष्ण Let's go.
शुभ शुभ
जयदेव सद्गुरु स्वामी की गोपिका संदर्भ शुद्धिं गिरा पल्लवय उमापतिधरः संदर्भ शुद्धिं गिरा जानीते शरणः स्लाघ्योद्भृते शृङ्गारोत्तर सत्प्रमेरचनैः आचार्य गोवर्धनः स्तुति कुहोपीन निश्रितः गोवर्धन स्पर्धी गोपीन विश्रितः द्रोही कविक्ष्मापतिः நம்ம தட்சிண சம்பிரதாயத்துல இந்த கீத கோவிந்தம்ங்கிறது இந்த சம்பிரதாயத்துடைய ஹிருதயம். ஏன்னா நம்ம சத்குரு சுவாமிகளுடைய பரம அனுகிரகத்தினால நம்மளுடைய சம்பிரதாயத்துல மட்டும் எல்லா விதமான பாஷைகள்லையும் கீர்த்தங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த தினமும் நம்மளுக்கு இந்த மாதிரி சுவாமியுடைய கீர்த்தனங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பரிபூர்ணமா அவன் மனசார ஏத்துண்ட கீர்த்தனைகள் தான் நம்மளுக்கு இன்னைக்கும் கிடைக்கிறது. எவ்வளவோ சினிமா பாடல்கள்ல எவ்வளவோ பெரிய பெரிய கவிகள்லாம் வாழ்ந்துட்டு போயிட்டா, அவ கீர்த்தனைகள்லாம் யாரும் பாடுறது கிடையாது. அந்தந்த காலத்தை கேட்டவா பாடிட்டு இருப்பாங்க. இப்ப கண்ணதாசன் பாட்டு பாடுறான்னா கண்ணதாசன் பாட்டு அவர் இருந்தப்போ கேட்டவா கேட்டுட்டு இருப்பா. இப்ப இருக்கிற குழந்தைய கூப்பிட்டு கண்ணதாசன் பாடு கேட்டா எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கும் அத்தனை குழந்தை கஷ்டப்படி கட்டுக்கிறது. அதே ராகத்துல அவர் போட்ட அதே டியூன்லயே கட்டுது இப்பயும் பாடுறது மாறல. அவரை பார்த்தது கூட கிடையாது. இருந்தாலும் பாடுறோம்னா எப்படின்னு கேட்டா பகவான் அதை அக்னாலேஜ் பண்ணிருக்கான். இது சத்தியம்னு ஏத்துன்னு இருக்கிறதுனால அதை இன்னைக்கும் பாடிட்டு இருக்கோம். இதுல கீத கோவிந்த மகாகாவியம்ங்கிறத ரொம்ப முக்கியமா வச்சிருந்தத எல்லாருக்கும் பிரகடனம் பண்ணி, எப்படி நம்ம பாஷ்யக்காரர் ராமானந்த சுவாமி எல்லாருக்கும் பகவானுடைய கிருபை கிடைக்கணும்னு அந்த நாராயண நாமத்தை சொன்னாரோ, அப்படி இந்த ஜெயதேவ சுவாமிகளுடைய அனுகிரகத்தினாலையும் நம்ம சத்குரு சுவாமிகளோட அனுகிரகத்தினாலையும் இந்த கீத கோவிந்தமானது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதை பாராயணம் பண்ணாலே அவ்வளவு புண்ணியம் வருது, அவ்வளவு க்ஷேமம். ஒரு வாட்டி பாராயணம் பண்ணாலே அப்படி பலனுக்கும் போது 100 வருஷம் 100 வாட்டி இந்த கீத கோவிந்தத்தை எத்தனையோ பாகவத பெருமக்கள் பாராயணம் பண்ணி இந்த இடத்துல அந்த கீதத்தை பாடி இருக்கும் போது இந்த இடத்தோட சாநித்தியம் எப்படி இருக்கும், அந்த பகவான் எப்படி அதை ஸ்வீகரிச்சுட்டு இருப்பான் அப்படிங்கிறது பாகவதாருடைய பரம கிருபையினால 100 வருஷம் நடக்குது. இது இன்னும் பல 100 வருஷங்கள் நடந்துட்டே இருக்கணும்னு இந்த பிரார்த்தனையோட கீத கோவிந்தம் ஆரம்பிக்கிறோம். கோபிகா ஜீவன ஸ்மரண பிரளய பிரயோதி ஜனே கோபால கிருஷ்ண பிரளய பிரயோதி கோபால கிருஷ்ண கிருஷ்ணமானசி வேதம் கிருஷ்ணமானசி வேதம் விஹிதமஹி பிரசரி தமகே கேசவாத்ரித மீன சரீரா கேசவாத்ரித
जगन्नाथ जय जगन्नाथ जय जगन्नाथ जय जगन्नाथ जय गोपिका जीवन स्मरण Lord.
पद्मापयोधरती परिरम्भलग्न काश्मीरमुद्धृतमुरो मधुसूदनस्य यक्तानुरागविदकेलतनङ्ग गोपिका जीवनस्मरण சீதா கல்யாணமா இருந்தாலும் ராதா கல்யாணமா இருந்தாலும் கீத கோவிந்த மகாகாவியம்ங்கிறது பொதுவான விஷயம். ஜெயதேவ சுவாமிகள் இந்த காவியத்தை எழுத ஆரம்பிச்ச சமயத்துல தான் பிரம்மச்சரியாவே இருந்துட்டு சுவாமியை பக்தி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்த போது பகவானுடைய ஆజ్ఞையினால பத்மாவதி அம்மாங்கிற ஒரு பக்தையை கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணிட்ட புதுசுல அவாது சுவாமி இவ்வளத்துக்கு கிருஷ்ணனுக்கும் ராதைக்கும் அவர் பூஜை பண்ற விதானம், அபிஷேகம்னா தாரதாரியா அப்படியே தீர்த்த தலையில கொட்டுறது, புஷ்பம்னா அப்படியே மொத்தமா புஷ்பத்தை அப்படியே தூக்கி அவர் தலையில போடுறது, பக்தியோட தான் பண்ணுவேன். ஆனா அந்த பிரேம பக்தியோட பண்ண தெரியல. அபிஷேகம் பண்ணணும்னா அது சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும் தாரை ஊற்றக்கூடாது. இது பத்மாவதி
தர்மபத்னி எதுக்கு அவளுக்கு பேருன்னா பிரேமையை சொல்லித்தரா. ஜெயதேவ சுவாமிகளே ஒரு மகான் தான், ஞானி தான், இருந்தாலும் பிரேம பாவத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அவன் குழந்தை இல்லையா, இப்படி தாரையா தீர்த்தத்தை விட்டேன்னா அவனுக்கு மூச்சு விட்டாதா குழந்தைக்கு? வஸ்திரம்னு ஒண்ணு கட்டினா எல்லாம் பச்சை பச்சை, மஞ்சள் மஞ்சள், சிவப்பு சிவப்பு அப்படி இல்லாம கிருஷ்ணனுக்கு ஒரு கலர்னா ராதைக்கு ஒரு கலர் கான்ட்ராஸ்டா கட்டி விடுறது. அது மாதிரி பூவை போட்டு அலங்காரமா பண்ணி வைக்கிறது. இந்த மாதிரி பிரேமையா பக்தியை சொல்லி கொடுக்குறா பத்மாவதி அம்மா. இப்படி கீத கோவிந்தம் ஆரம்பிக்கிற சமயத்துல கிருஷ்ணனும் ராதையும் யமுனா தீரத்துல இந்த ராசலீலையானது ஆரம்பம்ங்கிற கட்டத்துல ஆரம்பிக்க இங்க சுவாமிக்கு ஜெய ஜெய தேவ ஹரே ஹரி கோவிந்த கோபால ஜெய ஜெய. யாருக்கு ஜெயம்னா ஹரி கோவிந்த கோபால, கோவிந்தா உனக்கு ஜெயமாகட்டும், கோபாலா உனக்கு ஜெயமாகட்டும். கரதூஷணர்களை வதம் பண்ண, காளியினுடைய சிரசு மேல நின்று ஆடினேன்னு சுவாமியோடைய அனுகிரகத்தை அவருடைய லீலைகள்லாம் வர்ணிக்கிறார். இங்கே ராமரா இருந்தாலும் கிருஷ்ணரா இருந்தாலும் ஒண்ணுதான் அப்படிங்கிறதுக்காகவே முதல் அஷ்டபதியில பார்த்தீங்கன்னா எல்லா அவதாரமும் வரும், தேவை கிருஷ்ண அவதாரம் வராது. ஏன்னா அவருடைய பாவம் என்னன்னா கிருஷ்ணன் தான் இது அத்தனை அவதாரமும் எடுத்தான். அந்த மாதிரி கிருஷ்ணன் தான் ஜனக சுந்தரா குஜபூஷணா, ஜனகனுடைய பொன்னான சீதையை கல்யாணம் பண்ணிட்டதே நீதானே அப்படின்னு வர்ணிக்கிற ரொம்ப பாவபூர்வமான விஷயங்கள். அதனால என்னால முடிஞ்ச எனக்கு இதுக்கு வர்றதுக்கு தோன்றது சொல்றேன், எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க யாரும். கோபிகா ஜீவன ஸ்மரண கோவிந்தா கோவிந்தா வசந்தே. இந்த உற்சவத்துக்காகவே இப்படி ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷனை பகவான் ஏற்படுத்தினானோ என்னவோ, இதே மாதிரி ஒரு ரொம்ப கூல் பிரீஸ் வரக்கூடிய ஒரு அழகான கிளைமேட்ல ஒரு வசந்த காலத்துல தான் இந்த உற்சவமானது நடக்கிறது. என்ன காலம்னா வசந்தே வாசந்தி குசும சுகுமாரி, வசந்தே வாசந்தி குசும சுகுமாரி, அவயவை பிரமதி காந்தாரே பகுவிஹித கிருஷ்ணா 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 குஷரணா அமந்தம் கந்தர்ப்பஜ்வல ஜனித சிந்தாலதயா வாசந்தி குசும சுகுமாரிஹி அவயவைஹி பிரமதி காந்தாரே बहुविहित कृष्णा 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 अमंतुम कंदर्पज्वल जनित चिंता कुलतया बलद्वारा प्रादा सरसमिदमुचे सहजम् इदं सरसं मनः ऊचे सहचरी वरद्वादामळगां सरसं इदमुचे
पादां सरसं ललितनवंग लता जय
धरविदलित मल्ली वल्ली चञ्चत्पनाग प्रकटित पटवासै वासयन् गाननानि इह हि दहति चेतः केतकी गन्धबन्धुः प्रसरति असमभान प्राणवद्गन्धर्वायका गन्धाहता उन्मीलन मधुधन्दुद्धं ममव्याधुदक्षुणाङ्गुरक्रीडत्वो किलकाकरीलनगरी कीर्णकर्णज्वरा यम्ये पतिकैः कथं कथमपि जानावगानक्षणप्राप्तकारणसमानसमानम् असोल्लासैः अमीव गोपिका जीवनस्मरण गोविन्द गोविन्द अनेकनादी परिणम्बसुभ्रम पुरन्मनोहारी विलासदानसो अनेकनादी परिणम्बसुभ्रमस्फुरन्मनोहारी विलासदानसो पुरारी उपदर्शयोगीयसौ सजी समक्षं पुनरागराधिका पुनरागराधिकां चंदन चचित नीलगणे
Hare
विश्वेशामनुरञ्जनेन जनेन बिन्दीधरश्रेणी श्यामलकोमलैः उपनयन् अनङ्गोत्सवम् स्वच्छन्दं व्रजसुन्दरिविरमिदः प्रत्यङ्गमालिङ्गितः शृङ्गारः सखीमूर्तिमानिव मनो मुक्तो हरिक्रीडति राजेयं नवने जयानुसरति श्रीकण्ठशैला किञ्चित् मित्रसारमौलिमुक्तानि आरोग्य हरिकोदयानि दासोल्लासभरेण विक्रममृतां मामीरवाम् अभ्यर्थं परिरक्षणमुदा प्रेमाया राधया साधुत्वत्पदनं सुधामयम् इति व्याहृत्यगीतस्तुतिव्यासात् मनोहारी हरि पादुवाई श्री गोविंदे शंकर महाकाव्ये श्री कृष्णदासरे गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा ராசலீலையா இருக்கக்கூடிய இந்த கீத கோவிந்தத்துல பகவான ஜெயகோஷம் சொல்லி வரவேற்று அவருடைய மகத்துவத்தெல்லாம் சொல்றப்போ இந்த அஷ்டபதியில வந்து சகி ராதையோட சகி வந்து ராதைகிட்ட வந்து சொல்றா, இத்தனை நேரமா நம்ம கூட இருந்த கிருஷ்ணன் இப்ப என்ன பண்றான்னு தெரியுமா? அங்க பிருந்தாவனத்துல கோபிகைகளோடலாம் சேர்ந்து நிருத்யதி யுவதி ஜனேன எல்லா கோபிகைகளையும் சேர்ந்து நிருத்தியம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா. ராதே பாத்தியா, உன்னை விட்டுட்டு அவள்கிட்ட போயிட்டான் பாத்தியா? சகி இந்த இடத்துல ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க, கிருஷ்ணனை பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுக்க சொல்றா. இந்த 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 அஷ்டபதியில இப்படி ஒரு கலகம் பிரணவ கலகம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆரம்பிக்கிறது இந்த அஷ்டபதியில. கோபிகா ஜீவனஸ்மரண ராசரசி கமர ராதா முரளீதர ராசரசி கமர ராதா முரளீதர ராசரசி கமர ராதா முரளீதர ராசரசி கமர ராதா முரளீதர ராசரசி கமர ராதா
विहरति वने राधा साधा प्रणये विहरति वने राधा साधारण प्रणये विगलित निजोत्कर्षात् ईर्ष्यावशेन क्वचिदभिलताञ्जे कुञ्जन् मधुलतमण्डली मुखर शिखरे मुखर शिखरे लीला लीला अभिवराच रहसकी मुवाच विहरति वने राधा साधारण प्रणये गनु विगलित निजोत्कर्षात् ईर्ष्यावशेन क्वचिदभिलता मुखर शिखरे लीनादीनानपि उवाच रहस्यकी मुखर शिखरे लीनादीनानपि उवाच रहस्यकी संचरधर सुधा मधुरध्वनि Hare